guys, welcome back to our channel. Yes, അങ്ങനെ നമ്മൾ ടൂറിസ്റ്റ് ഫാമിലിയുടെ മൂവി റിയാക്ഷൻ കണ്ടിന്യൂ ചെയ്യാണ്. നമ്മൾ ആദ്യ സീനിൽ തന്നെ നമുക്ക് അറിയായിരുന്നു ഇതൊരു നല്ല ഫീൽ ഗുഡ് മൂവിയാണ് എന്നുള്ള ഒരു നമുക്ക് തോന്നിയൊരു പ്രശ്നം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഒറ്റ സ്ട്രെച്ചിൽ കണ്ടുപോകണം എന്നുള്ള ഒരു ഇതാണ്. നെക്സ്റ്റ് സീൻ എന്താന്നുള്ളത് യെസ്. അപ്പം നമുക്കറിയാം ജേർണി ഇപ്പം പുള്ളിക്കാരൻ ഒരു ജോബ് വരെ എത്തിയിട്ടുണ്ട്. അതെ, അപ്പൊ നമുക്ക് ഇനി Day 1. He's trying to impress him. Day 2. Fully ഇഷ്ടപ്പെടുന്നു കേട്ടോ. എല്ലാം മുതലാളിക്കുള്ള പാട്ട്. அடுத்த வாட்டி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஓடுற கார்ல இருந்து கழுத்தை பிடிச்சி ஓடிட்டேன். അവന് ചുമ്മാ അച്ഛന്റെ ട്രീറ്റ്സ് ആണ് അവന് കിട്ടിയിരിക്കുന്നത്. லெமன் ஜூஸ் அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஓஷா உனக்கு எந்த ஊர்னு சொன்ன? கேரளா சார். தம்பி சாப்பிட்டியா? ഇങ്ങനെ നടക്കുന്നു. അവനൊട്ടും ഇഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല അവിടെ ഇങ്ങോട്ടേക്ക്. ഓ, അവര് ഫ്രണ്ട്സ് ആയല്ലേ നല്ലത്. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? ஆமான்னு சொன்னா போட்டு கொடுத்துருவீங்களோ? போட்டு கொடுக்க மாட்டீங்க. இவனா ഇതാണ് ഡയറക്ടർ മൂവി. മറ്റേ കുപ്പി പൊട്ടി ചോദിച്ചു. ஏண்டா நாயே, நீ வாத்தியாருக்கு ஏன் வீட்டு வாசல்ல கிடக்குதுடா? எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுல வாந்தி எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. உனக்கெல்லாம் சூடு சுரணை எதுவுமே கிடையாதுடா. நான் திரும்ப வருவேன், அதுக்குள்ள அந்த இடம் சுத்தமா இருக்கணும். இவனல்ல ചെയ്യുന്നത്. வீட்டுல அப்பா அம்மா இல்லையோ? நீ என்ன பிரச்சனையில இருக்கிறன்னு தெரியல. ஆனா உனக்கு ஏதாவது கதைக்க வேணும்டா, அங்கேதான் இருப்பேன். டாக்டர் இஸ் ஓகே? எஸ் சார். மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க அவனை. இதுல சம்பந்தமே இல்லாம என்ன வரை இழுத்துட்டு இருக்கீங்க? டாக்டர் பொழைக்கிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கோங்க, அவன் பொழைக்கணும். ഇതിനകത്ത് പുള്ളിയാന്ന് തോന്നുന്നു നെഗറ്റീവായി വരുന്ന ഒരു ക്യാരക്ടർ തോന്നുന്നു. அந்த பெப்ளாஸ் கேஸ் என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டு தான் சார். இவ்வளவு நாளா என்ன இருந்த? இந்த சின்ன வேலையை கூட உன்னால பார்க்க முடியாதா? இல்ல சார், ஒரு நாளைக்கு 20,000 டூரிஸ்ட் கிட்ட ராமேஸ்வரத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த குப்பத்தொட்டி ஒரு பிரைம் லொகேஷன் இருக்கு சார். ஸ்கூல் பசங்க முதல்ல அந்த குப்பத்தொட்டி தான் சார் யூஸ் பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்க கேமரா ஃபுட்டேஜ் குவாலிட்டி சரியில்லை சார். நல்லா நீயும் தமிழ் ஆளுங்களும் காரணம் சொல்லிட்டே இருங்க. இல்லைன்னா நீங்களே உங்களுக்குள்ள எவனாச்சும் பண்ணவனுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்னு இல்லை சார். ஒரு நிமிஷம் சார். ഇവനെന്തെങ്കിലും கீழே கூப்பிடுறாங்க. ഇവനാണ് പ്രശ്നം. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ் சிபிஐ வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். அந்த குடும்பம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நிச்சயமா நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மண்டை கிட்ட கண்டு போச்சாடா? இது எலெக்ஷன் டைம், எவன் வேணா பண்ணிருப்பான். ஒருத்தர் குப்பை போட்டான்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய பழியை தூக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேல போறது எப்படி நியாயமாகும்? இருக்கட்டும் சார், அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். நடந்த எல்லாத்தையும் பல்வான் சார்ட்ட சொல்லுவோம், அவர் முடிவு பண்ணிக்கிட்ட யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு.
இங்க பாருங்க ஏட்டையா, எனக்கும் குடும்பம் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். பணியம் வா ஷிலு ഫോൺ എടുക്കുന്നത് ഇമോഷണൽ സോങ്സ് ആണ് തോന്നുന്നു. കള്ളനാ என்னடா செய்யற? யாரடா அந்த பிடியன்? அம்மா வீட்டுல திருட அவனை பிடிச்சிட்டேன். நீங்க கதையை போய் போட்டு கொடுங்க. போலீஸா? நீங்கள் என்ன செய்றீங்க? உடனே போய் போலீஸ். போலீஸா இந்த நேரத்துல நான் எங்க போறது போலீஸ்க்கு? പോലീസ് അല്ല ലാൻഡ് ലോഡ്. இதோ சாலை வந்துட்டாரு. கொஞ்சம் இருக்கும் சார். போலீஸை கூட்டு வாங்க உடனே. சரியா போங்க. ஐயோ நீ தான போலீஸ். நீ எங்க போற போ. அது இல்ல யூனிஃபார்ம் கட்டிட்டு அண்ணா கட்டி அப்படியே போட்டு பிடிச்ச. பூட்டி இருந்து கேட்ட தாண்டி எப்படி உள்ள வந்த? கேட்கணும்ல. பூட்டி இருந்து கேட்ட தாண்டி எப்படிடா உள்ள അവളുടെ வந்த? ബോയ്ഫ്രണ്ട് ആണോ ഇനി? യെസ്. பேச மாட்டேன். இது ஃபோன் எடுத்து செக் பண்ணு. ഫോൺ വിളിക്കുന്ന അവിടെ റിങ്. கடைசி யாருக்கு கால் பண்ணிருக்கான் பாரு. பொண்டாட்டியா சார்? பொண்டாட்டின்னு போட்டிருக்கு. அந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார் ப்ரூ ப்ரூ சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் ப்ரூ 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 என்னடா வேணாம்? அழைச்சு மூணுல உள்ள அதுக்குள்ள பொண்டாட்டிங்க. ஹலோ വേറെ ഗേൾഫ്രണ്ട്. ஹலோ இருக்கியா? അന്ന് ശരിക്കും വൈഫാണ്. അല്ലല്ല വേറെ പെണ്ണ്. யார் மணி? நீங்க யாரு? என் பேபி ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? உன் பேபி எங்க வீட்டுல திருட வந்து மாட்டிக்கிச்சு. என்னங்க நீங்க ரப்பிஷ் ஆட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ரப்பீஸ் இல்லம்மா, ஆஃபர் ராகவன். என்னம்மா? ஹர்னியா. ஆமா நீங்க? ഓ അവർക്ക് போய் போய் ஃப்ரெண்டு கூட இப்பதான் நான் கூடாங்க. சீ ഐ സീരിയസ് സാധനം ജോക്ക് പോലെ. மாதிரி ஒன்றும் திருட இல்லை. நான் தான் என்னை பார்க்கறதுக்காக இவனை வர சொன்னேன். போதுமா? അറ്റാക്ക് പോലെ. சொல்றான் உன் பொண்ணு. எனக்கே தெரியலங்க. என்னம்மா? நாம கீழே போய் பேசிக்கலாம். வாங்க போய் சமாதானப்படுத்திடலாம். நாங்கள் என்ன செய்யறது? வாங்க. அது உண்மை எனக்கு அதில் இல்லை. That's so true. எப்படியோ பழி வாங்கிட்ட. டேய் മറ്റേ இப்போ வச்சுதான் ஒத்துறீங்களா? சாரி பாஸ். கள்ளக்காதல்டா போய் சொல்ல வேண்டியதுதானே. சொல்லியிருந்தா மட்டும். கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க. எங்கள் அண்ணன் உயிரே கொடுப்பான். ഓ ലാസ്റ്റ് ഡേ കേട്ടോ. ലാസ്റ്റ് ഡേ ജഡ്ജ്മെന്റ് ഡേ. போலாமாப்பா? போலாம் சார். അയാളെ ഏത് സിനിമയിലും നമ്മളിപ്പം കണ്ടിട്ടുണ്ട്. നമ്മൾ ഇതിനകത്ത് എല്ലാവരും കണ്ടു. பண்ண முடியுமாமா? என்னமா ஆயிட்டு? இல்ல என்னைக்குமே காலையில அவர்தான் என்னை எழுப்பி விடுவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நான் எந்திரிச்சிட்டேன். ஆனா அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து எழுப்பி விடுறியாமா?
நீங்க எழுப்பி பாத்தீங்களா? ஆனா அவர் தூங்கிட்டு தான் இருப்பாரு. சரிம்மா, வாங்க போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு அப்பா அப்பா ஓ என்னாச்சு? நீ என்ன பண்றீங்க? ஒன்றுமில்ல, அம்மா உங்களை எழுப்ப சொல்லி அனுப்புனாங்க, அவ்வளவுதான். ஓ, கொஞ்சம் அசதியா இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன். மணி என்ன? 9 மணி ஆயிட்டு. ஓ, கடைசியை எழுப்புலன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. நல்லா பயந்துட்டாங்க. எங்க இருக்கா? வெளியே தான் இருக்காங்க, போய் பாருங்க. என்ன அங்கே இருக்க அரசி? ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. தூங்கிட்டு தானே இருக்கா? கரிசி கரிசி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். கரிசி கரிசி கரிசி, எனக்கு பயமா இருக்கு. கரிசி பறக்கும் நேரம் புதிய வானம் அழைத்ததே, நம் கதையை நினைத்து நாம் சொந்தக்காரங்க இருக்கான்னு சொல்ல வேணுமோ சார்? யாரும் வரமாட்டாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் வந்துட்டு இருக்காரு. அவங்க அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறாரோ சார்? அவர் அப்பவே சொன்னார், இவங்க கூட போவ சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சாவும் போது கூட அனாத பணமா தான் சாவன்னு சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போற அவர் சொன்னதை உண்மையா கிட்ட பத்தி எழுத போறேன். அவங்க வேணா இங்க இருக்க யார்ட்டையும் பழகாம இருந்திருக்கலாம், ஆனா அவங்களோட சாவு இப்படி இருக்கக்கூடாது சார். புதிய வானம் அழைத்ததே.
இறகே பறக்கும் நேரம் புதிய வானம் அழைத்ததே நம் கதையை நினைத்து நான் எனது பாதை தொடருதே உதிரும் இறகின் மௌன மலரில் பறவை போகும் தூரம் கரையும் மனதின் ஆழமதனில் நமது உறவு நீளும் தொடக்கம் தொடக்கமில்லை அன்பே முடிவும் முடிவுமில்லை நெஞ்சே தொடக்கம் தொடக்கமில்லை முடிவும் முடிவுமில்லை எங்கே அருகில் இருந்த போது உணர மறந்த நெஞ்சம் தொலைவில் இருக்கும் போது உடைந்து தவிக்கும் கொஞ்சம் நிழலென தொடரும் நேரம் கடந்து போனதே நினைவென ஆகும் நேரம் நினைக்க தோன்றுதே சிறிய மனதும் பெரியதாகும் அன்பு கூடும் போது பெரிய வலியும் சிறியதாகும் പക്ഷെ ആ ഒരു തോട്ട് മാറ്റി போது கண்கள் சிந்தும் துளியில் தெரியும் இந்த வாழ்வின் அழகு இறகே பறக்கும் நேரம் புதிய வானம் அழைத்ததே நம் கதையை நினைத்து நாளும் எனது பாதை தொடருதே உதிரும் இறகின் மௌன மலரில் பறவை போகும் தூரம் கரையும் மனதின் ஆழமதனில் நமது உறவு நீளும் தொடக்கம் தொடக்கமில்லை அன்பே முடிவும் முடிவுமில்லை நெஞ்சே தொடக்கம் தொடக்கமில்லை முடிவும் முடிவுமில்லை எங்கே ഓക്കെ നമ്മളിതുവരെ ഭയങ്കര ഫീൽ ഗുഡ് എന്ന് പറഞ്ഞത് ഭയങ്കര ടച്ചിങ് ആയിപ്പോയി അല്ലേ? പക്ഷെ ഞാൻ വിചാരിച്ചില്ല, ഞാൻ വിചാരിച്ചു ആ അമ്മയ്ക്ക് ആ ഒരു കപ്പിളിന് എന്തെങ്കിലും ഒരു എന്തെങ്കിലും ഒരു ഗിവ് അവേ ഉണ്ടാവും എന്നുള്ള രീതിയിൽ അൺടിൽ ലാസ്റ്റ് മൊമെന്റ് എന്ന് ഞാൻ വിചാരിച്ചു. പക്ഷെ ഇവിടം വരെ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. ഭയങ്കര അൺഎക്സ്പെക്ടഡ്. നമ്മൾ ആദ്യം ഓർക്ക് നോക്കി ഹസ്ബൻഡ് പോവാ, പിന്നെ വൈഫ് പോയിരുന്നു. ഭയങ്കര ഒരു അതിനോടൊപ്പം ആ സോങ്ങും കൂടെ വന്നപ്പോൾ ഇറ്റ്സ് വെരി ഹാർട്ട് ടച്ചിങ് സോങ് അല്ലേ? യെസ്. അതിനിടയ്ക്ക് again a wonderful scene though. I mean it's a very touching scene അല്ലേ? പക്ഷെ നല്ല ഇതായിരുന്നു. എനിക്ക് തോന്നുന്നു ഇപ്പം മറ്റേ ഡ്രൈവറായിട്ട് ജോലി കൊടുത്ത ആൾക്കും മനസ്സിലായി ഹീസ് എ ഗുഡ് സോൾ എന്ന രീതിയിൽ. ഐ തിങ്ക് ഹി വിൽ ഗെറ്റ് ദ ജോബ്. അത് കിട്ടും. പക്ഷെ ഇനിയിപ്പോൾ അങ്ങോട്ട് കിടപ്പില്ലേ, ബോംബിൻ്റെ CCTV ഫുട്ടേജ് അങ്ങനെ പല കാര്യങ്ങളും കിടപ്പുണ്ട്. സോ നമുക്കിനിയും കാത്തിരിക്കാം അല്ലേ ഫർദർ അപ്ഡേറ്റ്സ് ആയിരുന്നു.